We request our chief guest, Srimati Dakshayani Ramachandran ma'am, Director of Nitya Arpana, to address the gathering. Om Shri Sadgurubhyo Namaha. Respected President, Vice President, Vivekananda Educational Trust, respected correspondent, Sri Maheshwaran, respected principal, Srimati Amudavalli, staff, students, Vivekananda Vidyalaya. I am extremely happy to be here with you all this evening. I am fortunate that I am able to share the stage with so many stalwarts and give away the awards for such talented children, academically and otherwise. I choose to speak in Tamil. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். மாதா பிதா குழந்தைகளே, இது உங்களுக்காக சொல்கிறேன். மாதா என்றால் அம்மா, பிதா அப்பா, குரு என்பது ஆசிரியர். அதற்கு பிறகுதான் அவர்கள் எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து நமக்கு தெய்வத்தை காட்டுகிறார்கள். அதுதான் அர்த்தம் இதற்கு. இன்னைக்கு இத்தனை ஆசிரியர்களை கௌரவப்படுத்திய இந்த ஒரு நிகழ்ச்சி, அதில் நான் கலந்து கொள்ள எத்தனை சரஸ்வதிகள் இங்கே. சரஸ்வதிக்கே நாம் விருது கொடுத்த மாதிரி நீங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் ஆசிரியர்களுக்காக கைத்தட்ட வேண்டும். உங்களுக்காக இப்படி வருடம் முழுக்க உழைக்கிறார்கள். உங்களை மேன்மைப்படுத்த எத்தனை விருதுகள், எத்தனை சந்தோஷமான தருணம். இந்த மேடையில் இவ்வளவு படிக்கிற குழந்தைகள் எல்லா கலைகளிலும் விளையாட்டுகளிலும் எல்லா துறைகளிலும் இந்த பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவது எத்தனையோ சந்தோஷம். இன்று 2 நிகழ்ச்சிகள் நான் பார்த்தேன். அந்த மகாபாரதம், அதில் அந்த கண்ணன் தத்ரூபமாக, மகாபாரதம் சீரியல் நம்ம வீட்டில் இருக்கோமா, ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தேன், இல்லை சார் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவ்வளவு ஒரு அழகான ஒரு கண்ணன், கம்பீரமான ஒரு அர்ஜுனன், அவர்களது வசனங்களாகட்டும், அவர்கள் அதை உச்சரித்த விதம், அதை அவர்கள் உள்ள உணர்ந்து அதை வெளிப்படுத்துதல், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே ஒரு கிரேட் ட்ரெயினர் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமது பாரதம் பாரம்பரியம், அதன் தொன்மை, இதெல்லாம் தெரியுமா? தொன்மைனா என்னன்னு தெரியுமா? நமது பாரத மண்ணின் கலைகள், பாட்டோ நடனமோ கிராமிய கலைகளோ எல்லாமே மிகவும் சிறந்தது. இந்த மாதிரி கலைகளை ஊக்குவிக்க விவேகானந்த வித்யாலயா இத்தனை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு இப்படி வழிகாட்டுவதை பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வியூகம் அது நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ பள்ளிகளுக்கு போயிருக்கேன், நானே பண்ணினதில்லை. 44 வருஷமாக நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், பரதம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை நான் சார்கிட்ட உடனே சொன்னேன், இது யாரோட கான்செப்டுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா அந்த வியூகம் பற்றி ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள். முதலில் அந்த வரவேற்பு நடனம், அந்த குழந்தைகள் ஆடியது கலைக்கு, அதாவது நவரத்ன மாலையில் இதில் எந்த ரத்னம் நல்லா இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சம்ஸ்கார் பாரதி என்னும் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அதில் நான் தமிழ்நாட்டிற்கு தலைவியாக இருக்கிறேன். அது என்னவென்றால் கலை வழி இறைநிலை.
நமது கலைகள் மூலமாக தான் நாம் இறைவனை அடைகிறோம் என்பதற்கு ஒரு சான்று சம்ஸ்கார் பாரதி. இன்னும் இது போல இன்னைக்கு இந்த இவ்வளவு விருதுகள் வாங்கினீங்க பசங்க எல்லாரும். இதை மீதி பேருக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன், அடுத்த வருஷம் நான் வாங்கணும் அப்படின்னு. இங்கே நான் உங்களுக்கு விருது தரேனோ இல்லையோ, வேறு ஒரு இது இருப்பாங்க, நான் கேட்பேன் சார்கிட்டையும், வாங்கினாங்களா இந்த வருஷம் எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள்லாம் தயாராகுங்க அடுத்த வருஷத்துக்கு. உங்களுக்கெல்லாம் நிறையா ஒரு ஊக்கமாக நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்கள், நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்கள், அம்மா அப்பாவுக்கு மரியாதையாக இருங்கள், ஆசிரியர்களிடம் மரியாதையாக இருங்கள். உங்கள் மத்தியில் இன்று என்னை பேச அழைத்த, என்னை இங்கு வரலாம் என்று அவர் அறிமுகப்படுத்திய திரு பிரகாஷ்ஜிக்கும் திருமதி அமுதவல்லி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேனேஜ்மெண்ட் இவ்வளவு டேலண்ட்ஸை சூஸ் பண்ணி இத்தனை அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் எத்தனையோ போயிருக்கேன், இவ்வளவு கௌரவிப்பது இத்தனை கிடையாது. ஒரு 10 பேர் இல்லை, ஒரு 12 பேருக்கு கொடுப்பாங்க. அண்ட் இத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் கொடுத்தாங்க பாருங்கள். நான் நிஜமாகவே நெகிழ்ந்து போயிட்டேன். அதனால் சரஸ்வதி தேவியே இன்னும் படிக்கிறாங்களாம். நமக்கு கற்றுக்கொள்ள நிறையா இருக்கிறது. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது. அதுபடி நீங்கள் மேலே மேலே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நல்ல சேனலைஸ், நல்ல பள்ளி, நல்ல தலைமை, இதனை உங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு பள்ளியை நீங்கள் பெருமைப்படுத்தணும். உங்களுடைய படிப்பு மூலியமாகவும் உங்களுடைய கலைகள் மூலியமாகவும். இந்த சம்ஸ்கார் பாரதியை நான் அவர்களிடம் பேசிவிட்டு உங்களுக்கு இங்கு நிறைய போட்டிகள் வைக்கலாம் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. தயாராகுங்கள். அடுத்த வருடம் உங்களுக்கு 25-26 அகாடமிக் இயரில் சம்ஸ்கார் பாரதி இங்கு நிறைய போட்டிகள் நடத்த நான் அவர்களிடம் எனக்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இங்கு அதை நடத்தி உங்கள் எல்லோரையும் அதில் பங்கு பெற வைத்து பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சம்ஸ்கார் பாரதி அதன் குழுவினர்கள் அத்தனை பேருடைய சம்மதத்துடனும் நான் உங்கள் முன் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். நிறையா படியுங்க, நிறையா கேளுங்க, பெரியவங்க சொல்கிறத கேளுங்க, ஆசிரியர்கள் சொல்கிறத கேளுங்க. இன்னும் எவ்வளவோ இருக்குது சாதிக்கிறதுக்கு லைஃப்பில். பாருங்கள், கடல் கடந்து போகாதீங்க, போனாலும் படிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம ஊருக்கு உழைக்கிறதுக்கு வந்துடுங்க. நம்ம பாரத மண்ணுக்கு நமக்கு நிறையா தேவைப்படுறது, உங்களை மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறது. எவ்வளவு படித்தாலும், எங்கே போய் படித்தாலும் திருப்பி இங்கே தான் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள்லாம் உறுதியாக இருக்கணும். மெயினாக அந்த 12th படிக்கிற பசங்களுக்கு கேட்டுக்கிறேன், எக்ஸாம்ஸ் வருது, ஆல் த பெஸ்ட். சரஸ்வதி கட்டாட்சம் நிறையா இருக்கணும். விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல அவேக் அண்ட் அரைஸ் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களும் கூறி விடை பெறுகிறேன். நமஸ்காரம். As we are going to continue our cultural events, we request the dignitaries to occupy the chairs of the dais, please. Our dear audience, stay with us as we continue to celebrate and showcase the talents of our incredible students in rest of our annual day program. Thank you. மகாபாரதத்தின் முக்கிய கதை மாந்தர்களின் ஒருவர் பீஷ்மர். சந்தனுவிற்கும் கங்கைக்கும் மகனாக பிறந்தவர். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடமிருந்து அரசியலையும், வசிஷ்ட முனிவரிடமிருந்து வேதங்களையும், பரசுராமரிடம் வில்வித்தையும் கற்றுக்கொண்டவர். தந்தையின் விருப்பத்திற்காக அரசாட்சியை துறந்தது மட்டுமன்றி வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தையும் மேற்கொண்டவர். இதனால் இவர் பெற்ற வரமை சாமரணம். இதன் பொருள் தான் விரும்பும் நாளில் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் வர வேண்டும் என்பதாகும். குருச்சேத்திர போரில் வாசுதேவ கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கௌரவர்களும் போர் புரிய அங்கே சிகண்டியும் வர கங்காதேவியும் தோன்றி நிற்க பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழும்
பல்வேறு சிறப்புகளை பெற்ற போர்க்களத்தில் நடைபெறும் காட்சிகள் இதோ உங்கள் முன்னால். முதலில் போரில் வெற்றி பெறுவதற்கான மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். பிதாமகரை வெற்றி பெறுவது மிகவும் கடினம். கங்கை புத்திரர் வீரத்தில் சிறந்தவர், 1000 யானைகளின் பலம் கொண்டவர். அவர் நினைத்தால் மட்டுமே அவரின் மரணம் அவரை அணுகும். பீஷ்மர் மிகவும் பலசாலி. அவரை நம்ம போர் புரிந்து வெல்வது மிகவும் கடினமான ஒன்று. பீஷ்மரை வெல்லும் வரை அவருக்கு மட்டுமே அறியும். ஆம் சகாதேவா, நீ கூறுவது சரியே. போரில் வெற்றி பெற வீரம் மட்டும் போடாது, விவேகமும் வேண்டும். நீ சகலகலா வல்லவன் என்பதை உணர்த்திவிட்டாய். தாக்குதல் நடத்துவதே மார்க்கம், அது ஒன்றே உபாயம். யுத்தத்தில் வெற்றி பெற ஆத்ம பலம் மிகவும் அவசியம். நடப்பது 18 நாட்கள் போர் அல்ல, 8 ஆண்டுகளுக்கான போர். தர்மத்தை உறுதிப்படுத்தும் போர், திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் போர். அஸ்திராபுரத்துக்கு எதிராக யார் அஸ்திரம் ஏந்தினாலும் அவர்களை வதைத்து மண்ணில் சாய்ப்பதே என் லட்சியம். தாம் கூறுவது சத்தியமே கங்கை மைந்தரே. இந்த யுத்தத்தில் தம்முடைய திறனானது வெளிப்படவில்லை, அதற்கு மாறாக பலீனமே வெளிப்படுகிறது. தாம் நிதர்சனத்தை அறிந்திருந்தால் தாம் வம்சத்தின் இளம் சங்கதினரை வதைப்பதற்கு பதிலாக தாம் பிராணனை தியாகம் செய்திருப்பீர். நான் என் தர்மத்தின் வழி செல்கிறேன் வாசுதேவரே. தர்மம் முக்தியை வழங்குவது. தாம் ஆற்றும் இந்த தர்மத்தின் பெயர் என்ன? நிச்சயம் இது தர்மம் அல்ல, அரக்கத்தனமான செயல். இது மிருகத்தனமான செயல். நான் உன் மீது அதீத மரியாதை வைத்திருக்கிறேன். நான் செல்லும் வழி பொய்யானது என சொல்வதற்கு தமக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. தர்மத்தின் வழி நடப்பதாய் அதர்மத்தை அரிசரித்து அதன்படி நடக்கிறீர்கள். இப்போதும் தாம் அஸ்திரங்களை தியாகம் செய்யவில்லை எனில் வாசுதேவன் உங்களை வதைப்பான் கங்கை மைந்தரே. வாசுதேவரே, மனித தன்மையை மறந்து போரின் விளைவை மட்டுமே கருத்தில் கொண்டு இதுவரை இல்லாத எண்ணத்தில் நிக்களம் புகுந்திருக்கிறேன். என் தர்மம் சத்தியமாகும். என்னை வெல்ல இங்கு யாரும் கிடையாது. பீஷ்மரை வெல்ல என்னால் இயலும். நான் வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல, நான் மானிடனும் அல்ல. நானே பரபிரமமாவேன். நானே சத்தியம், ஞானம், தர்மமாவேன். என் அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம். என் அனுமதி பெற்றே அணுவும் அசைகிறது நித்தம். என் அனுமதி பெற்றே அணுவும் மரணம். வாசுதேவரே, நான் தியாக வாழ்வு வாழ்பவன். என் தந்தையின் வேண்டுகோளுக்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தேன். தாய் சத்தியவதின் வேண்டுகோளுக்காக பிரம்மச்சரியம் ஏற்றுக்கொண்டு குரு வம்சத்திற்காகவும் அஸ்தினாபுரத்துக்காகவும் தினமும் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருந்தேன். தாமாற்றும் தர்மமும் பொய்யானது, தாமாற்றும் தர்ம வழியும் பொய்யானது. பிதாமகரே, எம்முடைய தம்பிமார்கள் 16 பேர் மாண்டு விட்டனர். இக்கணம் வரை தோல்வியே எஞ்சியது. ஆண்மை இழக்காமல் தைரியமாக போர் செய்வதை நீ செய்யக்கூடியது துரியோதனா. சிகண்டியை எதிர்த்து என்னால் போர் செய்ய முடியாது. ஸ்திரீயை வதம் செய்வது முடியாத காரியம். பாண்டவர்களை என் கையால் கொல்ல என் மனம் ஒப்பாது. 2 விஷயங்களை தவிர்த்து மற்றபடி எல்லா வீரர்களையும் எதிர்த்து போர் செய்வேன். தம்பி துச்சாதனா, பீஷ்மர் பரிசுத்தமான எண்ணத்துடனேயே நமக்காக போர் புரிகிறார். ஆனால் அவர் சிகண்டி ஒருவரை மட்டும் தாக்க இயலாது என்கிறார். சிகண்டி அவரை தாக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அஜாகிரதையாக இருந்தால் சிம்மத்தையும் சென்னாய் கொன்றுவிடும் அல்லவா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. களம் வந்த பிறகு யுத்த நீதியை மீறுவது தர்மமாகுமா? குரு வம்சத்திற்காகவும் அஸ்தினாபுரத்துக்காகவும் நான் எதையும் செய்வேன். ஆனால் ஆயுதங்களை இதற்கு பதிலை என்னிடம் கேள் பீஷ்மா. உன்னை வதிர்ப்பதற்காகவே புனர்ஜென்மம் எடுத்து வந்துள்ளேன். சிகானினி ஆகிய நான் சிகண்டி பிறப்பு எடுத்து லட்சியத்தை இப்பிறவில் நிறைவேற்ற வந்துள்ளேன். அம்பா, உன்னிடம் முன்பர சமயம் கொடுத்த வாக்கு என் முன் நிழலாடுகிறது. இப்பொழுது ஒரு பெண் பிறவி
எதிர்ப்பவன் உறவினரானாலும் மித்ருவானாலும் சத்ருவானாலும் நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிப்பேன். அர்ச்சனா, அருகில் வா. அதீத தாகம் என் தாய் தந்தையால் மட்டுமே தீர்த்த முடிந்த தாகம். இவ்விடம் விட்டு நகர்தல் என்பது இயலாது. புரிகிறதா? இதோ என் அம்பை கொண்டு தரையை பிளந்து தாய் கங்கா தேவியை வரவழைக்கிறேன். மகனே தேவவிரதா, உன்னை பெற்றதனால் கங்காதேவியாகிய நான் என் புனிதமான என் நாளை சரித்திரம் பேசும். பிதாமகரே, போருக்கு பின் நாங்கள் செல்ல வேண்டிய தர்ம நிதியையும் எங்களுக்கு அறிவுறுத்துவீராக. ஏன் எழிலகை ஆடுகிறாய் பாஞ்சாலி? பிதாமகர் பீஷ்மர் அனைவருக்கும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர். அவரின் தாள் பணிந்து அவருக்கான மரியாதை நீ கொடுத்தே ஆக வேண்டும். பிதாமகராம் வழிகாட்டியாம். அன்று அவையிலே தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்கிய போது இவரும் அவையில் தானே இருந்தார். அன்று எங்கே போயிற்று இவரின் தர்மம்? அன்று அதர்மத்திற்கு அடிபணிந்து ஏதும் செய்ய இயலாது தானே இருந்தார். இதுவா ராஜநீதி? இவரா வழிகாட்டி? பிதாமகரே, அறியாமல் நான் கோபத்தில் பேசிய வார்த்தைகள் உம்மை காயப்படுத்தி இருப்பின் மன்னியமனை. இதற்காக நான் வருந்தாத நாளில்லை ஐயனே. எல்லாம் நன்மைக்கே கருணா. நதிகளுக்கு சமுத்திரம் போலவும் விதைக்கு மண்ணை போலவும் உன்னை நண்பனாக கொண்டவர்களுக்கு ஆதாரமாய் இருப்பாய். உனக்கு மங்களம். சத்துருக்களோடு யுத்தம் செய், போ. கங்கை மைந்தரே, போரில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தங்களிடம் சிரம் தாழ்த்தி ஆசி பெற வந்துள்ளேன். தங்களுக்கு ஆசி வழங்க என்னிடம் ஏதுமில்லை எங்க தேசத்தரசே. என் வரவு தங்களுக்கு வெறுப்பை தரும். என்னை அஸ்தினாபுரத்திலிருந்து விலக்கி வைக்க நினைத்தீர்கள். ஆனால் உங்கள் மேலுள்ள மரியாதை எனக்கு குறைந்ததில்லை பிதாமகரே. நீ மூடனாவாய் குந்தியின் மகனே. உன் பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன். பகவான் சூரிய நாராயணனின் வரப்பிரசாதம் நீ சேற்றில் வைத்தாலும் செந்தாமரை என அறிந்தவன். உன்னிடம் இடி கொண்ட திறன் மீது நம்பிக்கை கொண்டு போரிட வேண்டும். சதி சூழ்ச்சி இரண்டையும் புறம் தள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் அகில காலம் உள்ளவரை உன் புகழ் பாடும். அம்புமழையால் தொலைக்கப்பட்ட தர்மத்திற்கு உயிர் பணியும் கங்கை மைந்தனான பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழும் காட்சிகளை கண்முன் நிகழ்த்தி காட்டிய மாணவர்களுக்கு கரவொழி எழுப்புவோம். அடுத்ததாக குருவம்சத்தின் குலவீரன்
அர்ஜுனன் சுபத்திரையின் வீர புதல்வன், வில்வித்தையில் சிறந்த வீரன். இந்திரனுடைய பேரன் அபிமன்யு தனது தாய்மாமன்களாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பலராமனிடம் போர் பயிற்சி பெற்றவர். அபிமன்யுவின் அருமை பெருமை அறிந்த பலராமன் சிவனருள் பெற்ற தனுசை இவனுக்கு வழங்கி மகிழ்ந்தார். எந்த ஒரு பொருளும் தகுதியான இடத்தில் இணையும் போதுதான் அதன் தன்மை மிளிரும். அதுபோல் அபிமன்யுவின் வீரத்தை உலகுக்கு உணர்த்த சிவதனுசின் பங்கும் சேர்ந்திருந்தது. அபிமன்யுவின் வீரத்தினால் பாண்டவர்கள் வெற்றி பெற முடிந்தது. பாரத போரில் அபிமன்யுவின் மொத்த திறமையும் வெளிப்பட்டதால் பாண்டவர்கள் வெற்றி பெற ஊக்கம் தந்தது. பயமறியாத வீரன், பாண்டவர்கள் வெற்றி பெற போரில் மாண்ட புதல்வன், சக்கர வியூகத்தில் நுழையும் நுட்பம் அறிந்த அபிமன்யுவின் பெருமையை பாடலாக கேட்டு பின் நடனமாக காண்போமா? விளைவித்தை கற்றவனே, கண்ணனின் கதையை கேட்டவனே, கபடமில்லாத பாலகனே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே. கருவிளைவித்தை கற்றவனே, கண்ணனின் கதையை கேட்டவனே, கபடமில்லாத பாலகனே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே. மகாபாரத மார்க்கண்டேயனே, அர்ஜுனன் சுபத்ராயின் புத்திரனே, வீரதி சிங்கம் நீ, வெற்றி கொள்வதில் தங்கம் நீ. மகாபாரத மார்க்கண்டேயனே, அர்ஜுனன் சுபத்ராயின் புத்திரனே, வீரதி சிங்கம் நீ, வெற்றி கொள்வதில் தங்கம் நீ. வித்தை கற்றவனே, கண்ணனின் கதையை கேட்டவனே, கபடமில்லாத பாலகனே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே. சந்திர குலத்தின் நாயகனே, போரில் சரித்திரம் படைத்தவனே, துவாரகையின் செல்லமே, வில்வித்தை வீரனே, எதிரிகளை பந்தாடிடும் சூரனை. சந்திர குலத்தின் நாயகனே, போரில் சரித்திரம் படைத்தவனே, துவாரகையின் செல்லமே, வில்வித்தை வீரனே, எதிரிகளை பந்தாடிடும் சூரனை. கருவிளைவித்தை கற்றவனே, கண்ணனின் கதையை கேட்டவனே, கபடமில்லாத பாலகனே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே. பீஷ்மரை எதிர்த்து போர் புரிந்தவனே, போரில் உயிர் பிச்சை கேட்காதவனே, திரௌபதி அன்பை பெற்றவனே, துயரம் தெரியாமல் வளர்ந்தவனே. பீஷ்மரை எதிர்த்து போர் புரிந்தவனே, போரில் உயிர் பிச்சை கேட்காதவனே, திரௌபதி அன்பை பெற்றவனே, துயரம் தெரியாமல் வளர்ந்தவனே. கருவிளைவித்தை கற்றவனே, கண்ணனின் கதையை கேட்டவனே, கபடமில்லாத பாலகனே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே, கௌரவர்களின் சிம்ம சொப்பனமே. आया
विषे गुणाकृता पाण्डवेषु च ये गुणा अभिमन्यौ किलैकस्था दृश्यन्ते गुणसञ्चयः धनञ्जयस्य रूपेण विक्रमेण श्रुतेन च विनया सहदेवस्य सदृशो नकुलस्य अभिमन्यु 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 विषे गुणाकृता पाण्डवेषु च ये गुणा अभिमन्यौ किलैकस्था दृश्यन्ते गुणसञ्चयः धनञ्जयस्य रूपेण विक्रमेण श्रुतेन च विनया सहदेवस्य सदृशो नकुलस्य अभिमन्यु 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 அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் மகாபாரத போரில் குருஷேத்திரத்தில் 13வது நாள் இப்போது குருஷேத்திர போரில் அர்ஜுனனும் கர்ணனும் சிறப்பாக போர் புரிந்தாலும் அவர்களையும் மிஞ்சிய மாவீரன்தான் 16 வயதே நிரம்பிய அபிமன்யு. கௌரவர்கள் படையை நடுங்க வைத்தவன், போரில் இருந்த பல வீரர்களை தனது அசுர வேகத்தால் வீழ்த்தியவன். பாண்டவர்கள் தங்களது தவ புதல்வனான அபிமன்யுவிற்கு சக்கரவியூகத்திற்குள்ளே செல்ல இசைவு தர அபிமன்யு செல்கிறான். சக்கரவியூகம் என்பது போர் முறைகளில் பயன்படுத்தும் போர் வியூகம். இது சுழலும் மனித மரண எந்திரமாகவும் கருதப்படும். துரோணர், அஸ்வத்தாமன், துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் கௌரவர்கள் படையில் இருக்க அபிமன்யு போர் புரியும் காட்சியானது இதோ நம் கண் முன்னே வருகிறது திரையில். மகனே அபிமன்யு, இன்று தனஞ்சயன் நம் கண் போர் புரிவதற்கு, ஆனாலும் வியப்புமுகமாக வேறு சில கலகக்காரர்களை பேசியிருக்கிறார். துரோணர் வகுத்திற்கும் சக்கர வியூகத்தை நீயே உடைக்க கனவாய் மகனே. உனக்கு மட்டும் தெரிந்த யுக்தியை கொண்டு நீ முதலில் செல், பின்னர் நானும் பீமன், நகுலன், சகாதேவன் உன்னை பின்தொடர்ந்து அறிகிறோம். பெரிய தந்தையே, உங்களின் நாணையை நான் சிறந்தாழ்த்தி ஏற்கின்றேன். என் தந்தைக்கும் என் மாமனுக்கும் நான் பெருமையை செய்வேன். இந்த சக்கரயுகத்தை உடைத்துக் கொண்டு நான் முதலில் செல்கிறேன். என்னை பின்தொடர்ந்து நீங்கள் அனைவரும் வர வேண்டும். அதுக்கென்ன, வருகிறேன் மகனே. அபிமன்யு, சென்று வெற்றியுடன் திரும்பி வா. அபிமன்யு ஜெய் விஜய் பவ. அபிமன்யு அபிமன்யு சக்கர அபிமன்யு வெற்றியுடன் திரும்பி வா. அன்பு கர்ணா, நீதான் இன்று எப்படியாவது அபிமன்யுவை வீழ்த்த வேண்டும். அன்பு மருமகனே, பாண்டவர் இளங்குருத்தான அபிமன்யு வந்திருக்கிறான். அவனை வதைக்க சக்தி ஆயுதம் ஏதாவது உண்டா? இதோ மாமா, சக்தி ஆயுதம் யார் தெரியுமா? ஜெயத்ரதா. இதோ வந்து விட்டேன் துரியோதனா. ஆணையிடு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஜெயத்ரதா, நீதான் இன்று இந்த பாண்டவர்களுக்கு சத்ரு. அரணாக நீ இருந்து பாண்டவர்களை வியூகத்தினுள்ளே விடக்கூடாது. கவலை வேண்டாம், நான் இருக்கும் வரை இவர்களை இந்த சக்கரயுகத்தினுள்ளே நுழைய விட மாட்டேன். என்னை தாண்டி இந்த சக்கரயுகத்தினுள்ளே உங்களால் நுழைய முடியாது. ஜெயத்ரதா, ஜாக்கிரதை, நிறுத்து உன் ஆணவ பேச்சை. நான் இன்று மகாதேவரின் பேரருள் பெற்றவன். அதனால் உங்களால் என்னை எதுவும் செய்ய முடியாது. மகனே அபிமன்யு, யுகத்திற்குள் செல்லாதே. அபிமன்யு, வியூகத்துக்குள் செல்லாதே, விலகி வந்துவிடு. அபிமன்யு, சக்கரயுகத்தில் செல்லாதே, விலகி வந்துவிடு. அபிமன்யு சக்கரவர்த்தியில் செல்லாதே, வெளியே வந்துவிடு. இன்று யமதர்மராஜன் அபிமன்யுன் தோளில் அமர்ந்திருக்கிறார். அவர் எதற்கும் செவி சாய்க்க மாட்டார்.
வார்த்தையெல்லாம் இங்கு வேண்டாம். முடிந்தால் உன் வில்லெடுத்து அம்பை தொடு. கிளி என்பது எங்களுக்கா அல்லது இந்த சின்னஞ்சிறு எலிக்கா என்பது தெரியும். இந்த எளிய எதற்கவா இத்தனை வீரர்கள்? அப்பொழுது உங்களுக்கு தானே கிளி. அபிமன்யு, உன் வார்த்தையில் கவனம் தேவை. மீள வேண்டாம். உன் வார்த்தையில் சொல் மீண்டால் உன் மரண வேதனையும் மீளும். அப்படியே அஸ்வத்தாமரே, என் மரண வேதனை நீடித்தால் உங்கள் கௌரவ சேனையிலும் மரணங்கள் அதிகமாகும் அல்லவா? சின்னஞ்சிறு பாலகனே, பேச்சை விடு, செயலில் காட்டு உன் வீரத்தை. துச்சாதனா, அவனை அடித்து வீழ்த்துவாயாக. அஸ்வத்தாமா, நீயும் செல், அவனை அடித்து வீழ்த்து. மாமா அவர்களே, உங்களின் அருகே வருகிறான் பாருங்கள், அவனை விடாதீர்கள். அன்புகர்ணா, என்ன பார்க்கிறாய்? அவனது வாளினை வீசி எறி. துரியோதனா, நிறுத்து உன் ஆணையை. துச்சாதனனுக்கும் மாமா அவர்களுக்கான ஈடு. இனியும் அபிமன்யுவை துன்பப்படுத்த வேண்டாம் என்று. நீ சற்று அமைதியாக இரு. எனக்கு தெரியும். குரு துரோணரே, என்ன பார்க்கிறீர்கள்? உங்களது பிரியமான மாணவனின் மகன் என்றா? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். துரியோதனா, சற்று பொறு. அபிமன்யு, மகனே அபிமன்யு, அபிமன்யு, மைந்தனே அபிமன்யு. துச்சாதனா, அவன் எழுந்து விட்டான் பார். எவ்வளவு வஞ்சித்தும் மரண பயம் இல்லையே. அவனை அடித்து வீழ்த்துவாயாக. அஸ்வத்தாமா, நீயும் செல், அவனை அடித்து வீழ்த்து. அபிமன்யு, மகனே அபிமன்யு, அபிமன்யு, மைந்தனே அபிமன்யு. மாமா அவர்களே, அபிமன்யுவின் கரம் வாளை பிடிக்க இயங்கக்கூடாது. என் பாதங்களை பிடித்து வாள் வலியுங்கள் என்று மன்றாட வேண்டும். அதுவரை வஞ்சியுங்கள். துரியோதனா, அவனை வீழ்த்து விடு. அவன் பாலகன் அல்லவா? நான் வருகிறேன். என்னுடன் வந்த யுத்தம் புரி. மா வீரனே, கர்ணனே, நிராயுதபாணியாக நிற்கின்றேன். ஆயுதம் ஒன்றை தருவாயாக. அஸ்வத்தாமா, அவன் எழுந்து விட்டான் பார். அவனை அடித்து வீழ்த்து. அபிமன்யு, மகனே அபிமன்யு, அபிமன்யு, மைந்தனே அபிமன்யு. கண்டு கலியுங்கள் பாண்டவர்களே, இன்றைய நாள் அபிமன்யுவின் மரண திருவிழாவாகும். பெரிய தந்தையே, என்னை பெற்றெடுத்த தந்தையிடம் ஒன்றை கூறுங்கள். அவரது புதல்வன் அவரது புகழை காப்பாற்றினான் என்று கூறுங்கள். என்னை பெற்றெடுத்த தாயிடம் ஒன்றை கூறுங்கள். அபிமன்யு ஆகிய நான் வீர மரணம் கொண்டேன் என்று பெருமையுடன் கூறுங்கள். அன்புகர்ணா, என்ன செய்கிறாய்? சூரியன் இன்னும் அஸ்தமனமாகவில்லை. அவன் வஞ்சிக்கப்பட வேண்டும். நேரம் நெருங்கிவிட்டது வீரனே. நீ சொர்க்கத்தை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அகிலத்தின் தலை சிறந்த வீரன் என்னும் பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்க போவது இல்லை. அதை பெறுபவன் நீ ஒருவனே ஆவாய் வீரனே. உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். அபிமன்யு, மகனே அபிமன்யு, அபிமன்யு, மைந்தனே அபிமன்யு. அன்புகர்ணா,
அகிலம் போற்றும் பாரதமான மகாபாரதத்தில் மிக சிறப்பாய் போர் புரிந்த அபிமன்யுவின் போர் திறமையும் அவரது மரணத்தையும் காட்சியாக கண்டோம். அடுத்ததாக அறம்போதித்த பாரத காவியத்தில் நாம் காண இருப்பது பாண்டவர்களில் மூத்தவன், கௌரவர்களால் கௌரவிக்கப்பட்டவன், அறத்தையும் மரத்தையும் தனது அடையாளமாக கொண்ட அங்க தேசத்து அரசன் கர்ணனின் பெருமையை பற்றி காண்போம். புதிராய் உதித்த சாபத்திற்கும் புதிராய் பிறந்த பாசத்திற்கும் புன்னகையால் விடை தருபவன், தர்மத்திற்கு எதிரான அணியில் இருந்தாலும் யாராலும் வெறுக்கப்படாதவன், நட்பு, வீரம், தியாகம், தர்மம், தானம் என அனைத்திலும் புது இலக்கணம் வகுத்தவன் கர்ணன். வாழ்க்கை சக்கரத்திற்கு நல்ல நட்பு என்ற அச்சாணி துணை இருந்தால் துயரம் என்னும் பள்ளங்களை எளிதில் கடந்துவிடலாம் என்று நட்பிற்கு இலக்கணமாகவும் நல்ல நண்பனுக்கு இலக்கியமாகவும் போற்றப்படும் கர்ணனின் பெருமையை நடனமாக காண்போம் வாருங்கள். दिव्य दृष्टि से बाण शक्ति से जीते ये सारा रण, शांत चित धरे आत्मबल भरे जीते हर बाधा गण, छूट ना पाए लक्ष्य हो चाहे सूक्ष्म सा छुपा होकर, मित्र वेग है सूर्य तेज है कवच चढ़ा इसके तक। प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम हार दो। है प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम हार दो। आन बान शान या की जान का हो दान, आज एक धनुष के बाण पे उतार दो। आनंद है प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम गुहार दो। आन बान शान या की जान का हो दान, आज एक धनुष के बाण पे उतार दो। आरंभ है प्रचंड। सो प्राण दे जो मन करे सो प्राण ले, वही तो एक सर्वशक्तिमान है। मन करे सो प्राण दे जो मन करे सो प्राण ले, वही तो एक सर्वशक्तिमान है। विश्व की पुकार है ये भागवत का सार है, कि युद्ध ही तो वीर का प्रमाण है। कौरवों की भीड़ हो या पांडवों का नीड़ हो, जो लड़ सका है वो ही तो महान है। जीत की हवस नहीं किसी पे कोई वश नहीं, क्या जिंदगी है ठोकरों पे मार दो। मौत अंत है नहीं तो मौत से भी क्यों डरे, ये जाके आसमान में दहाड़ दो। आरंभ है प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम गुहार दो। आन बान शान या की जान का हो दान, आज एक धनुष के
बाण पे उतार दो आरंभ है प्रचंड आरंभ है प्रचंड आरंभ है प्रचंड தவப்புதல்வன் கர்ணனின் பெருமையை நளினமான நடனத்துடன் கண்டு களிப்புற்றோம். தர்மம் தலை காக்கும் என்பது கூற்று. எனினும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தவன் மடிந்தாக வேண்டும் என்பது விதி. பகலவனின் புதல்வனாய் பிறந்து ஆற்றிலே அன்னையால் விடப்பட்டவன். வளர்ந்த பின் துரியோதனுடன் சேற்றிலே உறைந்தவன். சேற்றிலே உறைந்தாலும் செங்கமலமானவன். திவ்யத்துவம் பொருந்தியவன். எத்தனையோ மாந்தர்கள் மகாபாரதத்தில் இடம்பெற்றாலும் அனைவரையும் ஈர்த்து வசப்படுத்தும் ஈரமனம் கொண்டவன். இல்லை என்று வந்தோர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இன்பத்துடன் வாரி வழங்கியவன். இவ்வகையான பல்வேறு சிறப்புகளை பெற்று தண்ணீரில் தொடங்கி செந்நீரில் முடியும் காவிய தலைவன் கர்ணனின் காட்சியை காண்போம். வள்ளல் கர்ணனே குணம் நிறைந்த மன்னனே கொடை வள்ளல் கர்ணனே குணம் நிறைந்த மன்னனே குந்தியின் மைந்தனே அங்கநாட்டின் அரசனே குந்தியின் மைந்தனே அங்கநாட்டின் அரசனே கொடை வள்ளல் தாரி தரி தகின தகனக ஜம் ஜம் தரி தரி தகன தகனக ஜம் ஜம் தரித்த தன தன தனத்த ஜனு ஜனு ஜனுத்த திமி திமி திமித்த கிடதக தாம் தரித்த தனத்த ஜனுத்த திமித்த தாம் தரித்த தனத்த ஜனுத்த திமித்த தரித்த தன தன தாம் ஜனுத்த திமி திமி தாம் கோடை வள்ளல் கர்ணனே குணம் நிறைந்த மன்னனே குந்தியின் மைந்தனே அங்கநாட்டின் அரசனே கொடை வள்ளல் கர்ணனே. இதோ குருஷேத்திரத்தில் ஹனுமனின் போர்க்கொடி தாங்கிய ரதத்தில் அர்ஜுனனும் சாரதியாக வாசுதேவ கிருஷ்ணனும் நிற்க சூரிய ரதத்தில் கர்ணனும் சாரதியாக சல்லியனும் தோன்ற சூரிய ரதத்தில் கர்ணனும் சாரதியாக சல்லியனும் தோன்ற வாசுதேவ கிருஷ்ணர் அந்தர வடிவில் தோன்றி பின் விஸ்வரூப தரிசனம் காட்டும் காட்சியை காண். அர்ஜுனா, உன் திவ்ய அஸ்திரங்களை எடுத்துக்கொள். முடிந்தால் என் கனிகளை தடுத்துப்பார். என் தர்மத்திற்கு திவ்ய அஸ்திரங்கள் தேவையில்லை கர்ணா. என் வில்லாற்றலே எனக்கு போதும். வில்லாற்றலில் நீ சிறந்தவனா அல்லது நான் சிறந்தவனா என்பது இன்றல்ல நேற்றல்ல. நமக்குள் 12 காலமாக தீர்க்க வேண்டிய கணக்கு. அதற்கு நான் இன்று முடிவு
பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதாம். அது போல் உள்ளது உன் பேச்சு. மத்திய தேசத்து அரசே, முதலில் ஏளனமாக பேசுவதை நிறுத்துங்கள். நான் அர்ஜுனனின் முன்னால் என் கணையால் தடுப்பு சுவர் அமைக்கிறேன். அவன் அதனை தகர்க்கும் வேளையில் நான் அவனை தாக்க வேண்டும். ரதத்தை அப்பால் செலுத்துங்கள். அது தர்மத்திற்கான வழி அல்ல கர்ணா. உன்னால் முடியவில்லை என்றால் அர்ஜுனனிடம் சிரம் தாழ்ந்து சரணடைந்து விடு. தேரை செலுத்துவதுதான் தேரோட்டியின் பணி. மாறாக ஏளனம் பேசுவதல்ல மத்திய தேசத்து அரசே. அங்க தேசத்து அரசே, நரன் துரியோதனனின் ஆணைக்கிணங்கவே தேரை செலுத்த வந்தேன். மற்றபடி ஒரு தேரோட்டி மகனுக்கு சாரதியாக இருப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. போதும், நிறுத்துங்கள். இனி உங்கள் மொழிகள் எனக்கு தேவையில்லை. நான் இப்போதே தேரை விட்டு நீங்குகிறேன். துரியோதனுக்கு கொடுத்த வாக்கை மறந்தாயோ? சூரிய அஸ்தமனத்திற்கு இன்னும் 2 நாளிகையே உள்ளது. அதுக்குள் அர்ஜுனனை வதம் செய். இல்லையெனில் தோல்வியை ஒப்புக்கொள். நான் தோற்க மாட்டேன். நீங்கள் தாழ்த்தி பேசுவதால் என் கடமையிலிருந்து பின்வாங்க மாட்டேன். இதோ இப்போதே நான் கணையை தொடுக்கிறேன். நாகாஸ்திரத்தை ஏவு. அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை. தேவையில்லை. அர்ஜுனனின் தலைக்கு குறிவைக்கிறேன். சிறை வேறு உடல் வேறு ஆக்குவதே என் நோக்கம். வாசுதேவரே, சற்று பொறுப்பார்த்தா. வருவது நாகாசுரம். ஆகவே சற்று நேரம் பொறுத்திரு. தலைக்கு வந்தது தலைப்பாக இடன் போனது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் வாசுதேவரே? பொறுமை பொறுமை காக்க வேண்டும் பார்த்தா. வீரம் பலனளிக்க விவேகம் அவசியம். நான் சற்று தூரம் தேரை செலுத்துகிறேன். அதுவரை சற்று பொறுத்திரு. அர்ஜுனா, எங்கே செல்கிறாய்? வா, என்னோடு வந்து யுத்தம் செய். ரதத்தை வேகமாக செலுத்துங்கள். அர்ஜுனனை தடுத்து நிறுத்த வேண்டும் நான். வேகமாக செலுத்துங்கள். இன்னும் வேகமாக. இன்னும் வேகமாக. மத்திய தேசத்து அரசே, தேர் சக்கரம் பூமியில் புதையுண்டு விட்டது. போய் எடுத்து விடுவீராக. அது என் வேலை இல்லை கர்ணா. நீ எனக்கு ஆணையிட முடியாது. யாரின் தயவும் எனக்கு தேவையில்லை. நான் தேரோட்டி மகனாக பிறந்து வளர்ந்தவன். எனக்கு தேரை பற்றியும் தேர் சக்கரம் பற்றியும் தெரியும். நானே பார்த்துக் கொள்கிறேன். போ. அர்ஜுனா, கர்ணன் உன்னை யுத்தம் செய்ய அழைத்தான் அல்லவா? இப்போதே தாக்குதல் செய். வாசுதேவரே, நிராயுதபாணியாக இருப்பவரிடம் போர் புரியலாமா? நீங்கள் கூறுவது தர்மமான சொற்கள் தானா? அபிமன்யுவை பலர் ஒன்று கூடி வதைத்தீர்களே, அப்போது அவனும் நிராயுதபாணியாகத்தான் இருந்தான். ரதத்தை விட்டு மண்ணில் நின்றிருந்தான். அப்போது அவனை கொன்றது நீதானே. அர்ஜுனா, இதுதான் தக்க சமயம். விடுவானத்தை. கர்ணனின் உயிர் ஏன் இன்னும் பிரியாமல் இருக்கிறது வாசுதேவரே? தர்ம தேவதை அவன் உயிரை காக்கிறாள் பார்த்தா. அவன் தனது கவச குண்டலங்களை தானமாக தந்து ஆன்ம பலத்தை இழந்தாலும் அவன் இதுவரை செய்து வந்த தான தர்ம பலன்கள் அதிகம். அந்த பலனே அவன் உயிரை பிரியாமல் காக்கிறது. அதனை நான் சரி செய்கிறேன்.
அடடா, நான் யாசகம் பெறலாம் என வந்தேனே, ஆனால் இங்கு தர்மமே விழுந்து கிடக்கிறதே. என்னது யாசகமா? நானே போரில் தோற்று மண்ணில் வீழ்ந்து விட்டேன். என்னிடம் தருவதற்கு எனது உயிர் மட்டுமே இருக்கிறது. அது வேண்டுமா? இல்லை என்றேன் என்ற சொல் வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போது எனக்கு பெருமை செய்வீரா? கர்ணா, நீ இதுவரை செய்த தான தர்ம புண்ணியத்தை எனக்கு தானமாக தந்துவிடு. வா கண்ணா, யாருக்குமே கிடைக்காத பெரும் பாக்கியம் அல்லவா எனக்கு கிடைத்துள்ளது. நான் செய்த தர்ம பலன்களை எல்லாம் நீர் பெறுவீராக. கர்ணா, அழியா புகழோடு முக்தியும் பெறுவாயாக. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரு முறை மட்டும் உன் விஸ்வரூப தரிசனத்தை நான் காண வேண்டும். அப்படியே ஆகட்டும். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உற்ற தோழன் நல்ல நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த துரியோதனை பற்றி காண்போம். சொன்ன சொல்லிலும் செய்யும் செயலிலும் உறுதியாக நின்றவன் துரியோதனன். கௌரவர்களின் மூத்தவன், கதாயுதத்தில் வல்லவன். எப்பாடுபட்டாவது வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்ட துரியோதனின் பெருமையும், வலிமையின் அடையாளமாக திகழ்ந்த பீமனின் பெருமையும் நடனமாக கண்டு பீமன் துரியோதனனை வதம் செய்யும் காட்சிகளை காண்போம், வாருங்கள். அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதென்பது ஆண்டவன் சேவைக்கும் அப்பாற்பட்டதாகும். எனவே நம்முடன் இருக்கும் அனைவரையும் ஆனந்தமாக வைத்திருப்போம். राजा
சூழ்ச்சிகளும் எண்ணற்ற அநீதிகளும் நடந்தேறிய பின் 99 சகோதரர்கள் வீரர்கள் வழிகாட்டியாக திகழ்ந்த வழிகாட்டிகள் என அனைவரும் மண்ணில் சாய்ந்து விட்ட பின் துரியோதனனை பீமன் வதம் செய்து விட்டான். குருக்ஷேத்திரத்தின் மண் குளிர்ந்தது. 18 நாள் போர் முடிவுக்கு வந்தது. போரில் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் அம்பு படுக்கையில் இருக்கும் கங்கை மைந்தனான பீஷ்மரிடம் தலை வணங்கி கூற, பீஷ்மரோ இனி இவ்வுலகில் தர்மமே நிலைத்து நிற்கும் என கூறி ஆசி வழங்கி உத்தராயண காலத்தில் உயிர் துறந்தார். இம்மண்ணை ஆள்பவர் கொற்றவனாக இல்லாமல் மக்களுக்கு உற்றவனாக விளங்க வேண்டும். சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் நிறைந்து அனைவருக்கும் ஒரே நீதி கிடைக்கப்பெற்று பரதம் என்னும் இப்பூமி இனி பாரதம் என அழைக்கப்படும் என வாசுதேவ கிருஷ்ணரால் கூறப்படுகிறது. பாண்டவர்களின் வருகையால் அஸ்தினாபுரமே களை கட்டியது. முத்து மாலைகளாலும் பொன்னாலான மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. புனிதமான கங்கை நீர் கொண்டு வரப்பட்டு மலர்கள் தூவி மாலையிட்டு மணிமுடி சாற்றி மங்கள காட்சியாக விளங்கும் பட்டாபிஷேக நிகழ்வினை நடனமாக கண்டு மகிழ்வோம் வாருங்கள்.
இங்குள்ள அனைவருமே காணவே அரங்கத்தை நோக்கி வருகிறார்கள் பாண்டவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிநடத்தி செல்ல, அத்துடன் அழகிலும் அறிவிலும் ஒப்பில்லா திரௌபதியும் உடன் வர பட்டாபிஷேகம் நடைபெறும் காட்சி இதோ உங்களுக்காக திரையில். மகாபாரத போரின் முடிவில் பாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு பட்டாபிஷேகம் காட்சி பட்டாபிஷேக நிகழ்வினை கண்டோம். அடுத்ததாக மகாபாரத காவியத்தில் இடம்பெற்ற கதை மாந்தர்கள் ஒன்று கூடி இருக்கும் நிகழ்வானது திரையிடப்படுகிறது. வண்ண விளக்குகள் கட்டி செயற்கை நுண்ணறிவு நுட்பத்துடன் விளக்கம் தெரியாத பாடலுக்கு நடனமிடும் இக்காலத்தில் காப்பியங்களை களம் நிறுத்தி திரைச்சீலையில் பின்புலம் கொண்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மறுசுழற்சியாகும் பொருட்கள் கொண்டு ஆயுதங்கள் செய்து காப்பியங்களின் கதை மாந்தர்களோடு அவர்களின் குணநலன்களையும் கற்று கலையுடன் நல்ல காட்சியுடன் அரங்கேற்றமான ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்குமே இதோ மகாபாரத நிகழ்வின் கதை மாந்தர்களின் காட்சி. ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்குமே ஆனந்தம் தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஸ்வரூப காட்சி. Now it's time for us to say thank you to everyone who made this annual day even more special. We welcome Srimati K. Krishnavedi Maji to render vote of thanks. Namaste to one and all present here. Gratitude is the inward feeling of kindness. On behalf of our Vidyalaya,
I stand before you all to express my gratitude on this memorable occasion. Let me first of all thank the Almighty God for making today's occasion a resounding success. My heartfelt thanks to our eminent guest, Srimati Dakshayani Ramachandran, Director Nritya Arpana, who despite her busy schedule has found time to grace this occasion. Thank you, ma'am. My special thanks to our honorary correspondent, Shri Maheshwaran ji, and all the dignitaries on and off the dais. My special heartful thanks to our principal, Dr. V. Amudavalli ma'am, for her constant support, motivation and guidance throughout. An event like this cannot happen overnight. The wheels started rolling a week back and a bird's eye for detail. We have enough to be backed by a team of dedicated staffs. My sincere thanks to our vice principals, event coordinators, mentors, and each and everyone who supported this event to be a grand and resounding success. I especially thank all the supportive people who have worked for the technical arrangements, stage arrangements, photographers, sound and light technicians. With deep reverence and gratitude, I thank all the parents who have been constantly extending their support to all the high prospect of our Vidyalaya. Finally, I thank all our dear students and appreciate their effort for showcasing their remarkable dedication and excitement in making this event a grand success, and I thank all the volunteers for supporting. Once again, I express the aura of gratitude to each one of you for being with us in this occasion. Thank you all. Namaste everyone. ஒரே ஒரு கருத்து மாத்திரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இவ்வளோ பேரோட உழைப்பு, அவங்களோட கமிட்மெண்ட் எல்லாமே இதில் வந்திருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ், யூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். 2 points. ஃபஸ்ட்டு, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக், எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது நீ இம்ப்ரூவ் பண்ணணுன்றத உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை உங்கள் டீச்சர்ஸ்க்கு வாட்ஸ்அப்லேயோ எப்படியாவது அனுப்புங்க. மேலும் மேலும் இதை சிறப்பாக பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். இன்னொரு விஷயம், இது நம்ம எடுக்கிற தீம்ஸ் எல்லாமே நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நமக்குள்ளே டீப்பாக இம்பைப் பண்ணுறதுக்காக, அதான் நமக்குள்ளே அந்த விஷயங்கள் ஊறி போகணுன்றதுக்காக. ஸோ இதில் உள்ள கதைகளை உங்கள் குழந்தைங்களோட பேசுங்க. இந்த கதைகள் இன்னும் எந்த கதைகள் விட்டு போயிடுது, என்ன மாதிரி கதைகள் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இது மூலமாக நமக்கு மகாபாரதமும் இந்த கதைகளும் இந்த கிளை கதைகளும் அதில் சொல்கிற தர்ம அதர்மங்களும் நம்ம எப்படி வாழணுன்றது தெரியணுன்றது தான் முக்கியம். ஸோ ஐ ரியலி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ to keep it a continuous process and learn from all this. Okay? Thank you. Thanks a lot. Mataram Vande Mataram Sujalam Sufalam Malayaj Sitalam Sarsya Syamalam Mataram Vande Mataram Suprajoshna Pulakitayamini Pullakusumita Drumatala Shobini Suhashini Sumadurabashini Sugadam Varadam Mataram Vande Mataram Koti Koti Kanda Kala Kala Ninada Karale Koti Koti Bujar Trida Kara Karavale Abala Kenomaya Bole Bahubala Darinim Namami Darinim Ribudala Varinim Mataram Vande Mataram Tumi Vidya Tumi Dharma Tumi Hride Tumi Marma Tvam hi Prana Sharire Bahude Tumi Ma Shakti Hridaye Tumi Ma Bhakti Tomarai Pratima Gati Mandire Mandire Vande Mataram Tvam hi Durga Dasha Praharana Darini Kamala Kamaladala Viharini Vani
श्यामलां सरलां सुष्मितां भूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरं वन्दे मातरं। भारत माता की जय। Thank you, one and all.